1960 ஒரு சயின்டிஸ்ட் எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த எலியோட பிரெயினில் டேரெக்டாக டோபமைன் இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பட்டன் வைக்கிறாங்க. அந்த எலி என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? அந்த எலி சாப்பிடல, தூங்கல, ரீப்ரொடக்ஷனில் ஈடுபடல, ரிலாக்ஸ் கூட பண்ணல. அந்த எலி ஒரு நாளில் 7000 டைம்ஸ் அந்த பட்டனை மட்டுமே அழுத்தி கடைசியில் இறந்து போச்சு. அந்த எலிக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். அந்த எலி இப்படி பண்ணதுக்கு ரீசனாக இருந்த அந்த பிரெயின் கெமிக்கல் ஹியூமன்ஸோட பிரெயின்லேயும் இருக்குது. அந்த கெமிக்கல் பேர் தான் டோபமைன். அப்படின்னா டோபமைன் அடிக்டில் இருக்க நம்மளுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. அது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும். டோபமைனை எல்லாரும் ஒரு ப்ளஷர் கெமிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. வால்ஃப்ரம் சூல்ஸ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் மங்கியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. மங்கியோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் 2 பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்க்கு மேலே 2 லைட் வைக்கிறாங்க. கான்செப்ட் என்னன்னா, எந்த பாக்ஸுக்கு மேலே லைட் எரியுதோ அந்த பாக்ஸ்லேருந்து ஃபுட் வரும். இனிஷியல் டைமில் மங்கி நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. மங்கி பாக்ஸில் இருக்க ஃபுட்டை தொடும்போது டோபமைன் அதோட பிரெயினில் ஸ்பைக் ஆகிறத சயின்டிஸ்ட் நோட் பண்ணாங்க. ஒன்ஸ் மங்கி அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட் எரியும் பொழுதே அதோட பிரெயினில் டோபமைன் ஃபயர் ஆகிறத சயின்டிஸ்ட் நோட் பண்ணாங்க. இதை வச்சு டோபமைன்ங்கிறது ஒரு ப்ளஷர் கெமிக்கல் இல்லை, அது ஃபியூச்சர் பேஸ் பண்ண கெமிக்கல். உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டி இருக்கிற போது மட்டும்தான் அந்த டோபமைன் ஃபயர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கும் பொழுது உங்கள் பிரெயினில் டோபமைன் அதிகமாக ஃபயர் ஆகும். ஆனால் ஒன்ஸ் அந்த ஃபோன் கிடைச்சதுக்கப்புறம் 1 வீக்கில் அந்த ஃபோன் மேலே இருந்த கிரேஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் போகிறப்பையும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் டைம் ஆக உங்களுக்கு ஃபேட் ஆகிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இதுக்கு காரணம் டோபமைன் தான். இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு ட்ரக் அடிக்ட் அதை விடணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் அவரால் ஏன் விட முடியல? அதுக்கு காரணம் வில் பவரா, இல்லை அவரோட கேரக்டர்லேயே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை. பிரெயினில் ஒரு ரீஜன் இருக்குது, டோபமைன் டிசைர் சர்க்யூட். வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா அப்படிங்கிற இடத்துல இருந்து டோபமைன் அமிக்டலா, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ் இப்படிங்கிற ஏரியாவுக்கு ஃபயர் ஆகுது. இதில் VTA நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸுக்கு டோபமைன் ஃபயர் ஆகிற அந்த பாத்தோட பேர் தான் டோபமைன் டிசைர் சர்க்யூட். இந்த டோபமைன் டிசைர் சர்க்யூட் தான் உங்களை ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட வைக்குது. உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும்போதோ, ரீப்ரொடக்ஷனில் ஈடுபடும் பொழுதோ, இல்லை நீங்கள் ஃபுட்டை பார்க்கும்போதோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், இந்த எல்லா விஷயத்துலையும் உங்கள் பிரெயினில் டோபமைன் ஃபயர் ஆகுது. இது உங்களை அகைன் அண்ட் அகைன் பண்ண வச்சு அடிக்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. இந்த விஷயத்தில் பிரெயினுக்கு எப்பொழுதும் போகிறது ஒரே சிக்னல் தான், இது நல்லா இருக்குது, இதை இன்னும் அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு சிக்னல் மட்டும் தான் பிரெயினுக்கு போகும். ஸோ இதனால் நம்ம அடிக்ஷனுக்குள்ளே மாட்டிக்கிறோம். இந்த டோபமைன் அடிக்ஷன் உங்களோட வில் பவரை கம்மி பண்ணுது, உங்களோட ஜட்மெண்ட் ஸ்கில்ஸை போர் ஆக்குது, உங்களோட ரேஷனல் திங்கிங்கை கம்மி பண்ணுது, ஹியூமன் ரேஸே எக்ஸ்டின்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. டோபமைனால் நம்மளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, டோபமைனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர் ப்ராப்ளம் டோபமைன் டிசைர் சர்க்யூட். டோபமைன் டிசைர் சர்க்யூட் மாதிரியே பிரெயினில் டோபமைன் கண்ட்ரோல் சர்க்யூட்டும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், அந்த எலி டோபமைன் எக்ஸாஸ்ட் ஆகி இறந்தது மாதிரியே நம்மளுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு. ஏன்னா நம்மளோட பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்குது. வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியாவிலேருந்து டோபமைன் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு போகிற அந்த பாத்தோட பேர் டோபமைன் கண்ட்ரோல் சர்க்யூட். இது உங்களோட டிசைர் சர்க்யூட்டை பேலன்ஸாக வச்சுக்க உதவுது. இப்படி ரெண்டும் பேலன்சிங்காக இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் குழந்தை மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் ரேஷனலாக திங்க் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற கோலை உங்கள் மைண்டில் செட் பண்ணும். இதனால் உங்கள் பிரெயின் டோபமைன் அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டோபமைன் இம்பேலன்ஸ். டோபமைன் நம்ம பிரெயினில் ஸ்பைக் ஆகும்பொழுது செரட்டோனின் அப்படிங்கிற பிரெயின் கெமிக்கல் டவுன் ஆகுது. செரட்டோனின்ற கெமிக்கல் என்னன்னா நம்மளை கிரவுண்டடாக வச்சுக்கிற ஒரு கெமிக்கல். டோபமைன் எப்பொழுதும் உங்களுக்கு தேவையான ஃபியூச்சர் கோல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும். இதனால் நீங்கள் எப்பொழுதும் ஃபியூச்சரில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் செரட்டோனின் உங்களை ப்ரெசென்ட்டில் வாழ வைக்கும், ப்ரெசென்ட்டில் இருக்க பொருளை நினச்சி ஹாப்பியாக வைக்கும். இதுக்கு ஆத்தர் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை உங்கள் கைகளை யூஸ் பண்ணியே பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்லா படம் வரைய தெரியும் அப்படின்னா ட்ராயிங் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம், வாஷிங் பண்ணலாம். உங்களோட வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்ஸை உங்கள் கைகளை யூஸ் பண்ணி பண்ணுறது மூலியமா உங்கள் பிரெயினில் செரட்டோனின் ஃபயர் ஆகுது. இதனால உங்கள் பிரெயின் இமேஜினேஷன்லேருந்து வெளியில் வந்து கிரவுண்டடாக ஃபீல் பண்ணி ரியாலிட்டியை பார்க்கும். ஸோ டோபமைன் அடிக்ஷன்லேருந்து உங்களால் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஹேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிரெயினை எந்த விதமான அடிக்ஷனுக்குள்ளே இருந்தும் ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஐடியா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.